அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து மீண்டும் ஒரு முக்கியமான அப்டேட் பண்ணியிருக்காங்க. சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா சில சேஞ்சஸ் இருக்குது. முக்கியமாக ஜென்ரல் இங்கிலீஷில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதே போல் தமிழ் ஜிஎஸ் சிலபஸ்லேயும் சில மாற்றங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ரிவைஸ்டு சிலபஸ் பிடிஎஃப் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சிலபஸ் அப்படிங்கிற பேஜஸ்க்குள்ளே போய்ட்டு ரிவைஸ்டு சிலபஸில் இந்த சிலபஸ் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, குரூப் 2ஓட ரிவைஸ்டு சிலபஸ், அதே போல் உங்களுக்கு குரூப் 4க்கான சிலபஸும் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நமக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வா அப்படிங்கிறதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி ரிவைஸ்டு இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க சிலபஸ்ஸு டிசம்பரில். இப்போ ஒரு 1 மந்த்தாக வந்து நல்லாவே படிச்சுட்டு இருந்திருப்பாங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும். இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷில் ஓல்டு சிலபஸ் அப்படின்னு ஏற்கனவே என்ன இருந்ததோ அதே தான் இருந்ததுங்க. அது எல்லாமே பழைய புத்தகங்கள், அதாவது 2017க்கு முன்னாடி இருக்கக்கூடிய புத்தகங்களில் படிக்கிற மாதிரி இருந்திருக்கும். சரிங்களா? இப்போது அதில் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இலக்கணம் எதுவும் பெருசாக கிடையாது. பட் இந்த போயட்ரி இதெல்லாம் போயம்ஸ் படிக்க வேண்டியது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து நியூ புக்கில் இருக்கக்கூடியதாக மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 1 மந்த்தாகவே நீங்கள் வந்து சிலபஸ் கொடுத்ததுக்கப்புறம் சீரியஸாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட எஃபர்ட் எல்லாமே கொஞ்சம் இந்த இலக்கியம் இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் பண்ண வேண்டியதாக இருக்கும். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இதில் வந்து கம்ப்ளீட் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃப்பை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இனி இதுதான் உங்களோட சிலபஸ். ஸோ இதை வந்து ரிவைஸ்டு சிலபஸாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. சரிங்களா? படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க வேறு வழியில் ஏன் விளையாடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம கொஷின் பண்ண முடியாது. ஸோ இதுதான் அப்டேட்டட். ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்லேயும் சில மாற்றங்கள் இருக்கும். சரிங்களா? குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய திருக்குறள் பார்ட் பியில் வந்து இலக்கியத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருக்குறளில் இதுக்கு முன்னாடி 19 அதிகாரம்னு இருந்திருக்கும். இப்போ 25 அதிகாரம் அந்த மாதிரி. இன்னும் சில இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராவண காவியம் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு லைவ் வந்து 11 மணிக்கு வரும். அதில் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போதைக்கு என்ன இருக்குது, ஏதாவது டவுட் இருந்தால் அந்த லைவில் கேட்குறதுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே தான் குரூப் 4ஓட சிலபஸும். ஸோ குரூப் 4 சிலபஸ்க்கும் சேம் தமிழ் தான், சின்னதாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. இறுதியாக பார்த்திங்க அப்படின்னா பழமொழிகள் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ரெண்டையுமே வச்சு கம்பேர் பண்ணுங்கள். ஸோ தமிழ் சிலபஸில் வந்து இங்கே இலக்கியம் ரெண்டுக்கும் ஒன்று தான். ஸோ அதே தான். ஸோ நியூ புக் பேஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் சிலபஸ் பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கும். இது முழுக்க புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தைரியமாக நீங்கள் வந்து புதிய புத்தகங்களை வந்து படிக்கலாம். பட் புதிய புத்தகங்கள் அப்படிங்கிறத விட இந்த சிலபஸ்க்கு நீங்கள் நல்லா படிக்கணும். அது புதிய புக்கில் இருக்கிறத கவர் பண்ணிவிட்டு சிலபஸ்க்கு தேவையாக இருக்கக்கூடியதை இன்னும் நல்லா படிக்கணும். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சிலபஸ்க்கு தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை நல்லா தெரிஞ்சவங்க அந்த கண்டென்ட் வந்து புதிய புத்தகத்தில் இருக்குது. ஸோ இதை பற்றின டீட்டெயில் டிஸ்கஷன் அடுத்த லைவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டிஎன்பிஎஸ்சிக்கான புக்ஸ் நியூ புக் பேஸ் பண்ணி ரெடி பண்ண ஜென்ரல் ஸ்டடீஸ் புத்தகமாக இருக்கலாம், அதே போல் பொதுத்தமிழ் புக்ஸ் எல்லாமே வேணும்னாலும் நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பொதுத்தமிழ் மட்டும் வேணும்னாலும் எல்லாமே நியூ புக் லேட்டஸ்ட் எடிஷன் இதை பேஸ் பண்ணி போட்டிருக்கக்கூடிய 6லேருந்து 12 வரைக்குமான புத்தகங்களும் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? வேணுன்றவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பர் 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பொதுத்தமிழாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் நம்மளுடைய வெப்சைட்டில் போய்ட்டு athiyamanteam.com வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. 2 to 3 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ரிவைஸ்டு சிலபஸ் பிடிஎஃப் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை டைரெக்டாக டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.